விருச்சிக ராசி அன்பர்களே, மார்கழி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்துல போய் அமர்ந்து குருவினுடைய வீட்டில் இருக்கிறது சிறப்பு. குரு பார்வை பெற்றிருப்பது கூடுதல் பலம். உங்கள் ராசியில் சுக்கிரனும் புதனும் 2 சுவர்கள் இணைவு பெற்றிருக்கிறது நல்ல தன்மை. அப்போ உங்கள் ராசி உங்கள் மனசு நல்லா இருக்க போதுன்னு அர்த்தம். அதுவும் புதன் வேறு இருக்கும்போது, புதனுங்கிறது புத்திசாலித்தனம் மிக்க ஒரு கிரகம், திக்பலத்தோட வலிமையாக இருக்குது. நல்ல அறிவு நல்ல சிந்தனா வளத்தையும் கொடுக்கும். புதிய கண்டுபிடிப்புகள் கிடைக்கும். மறைந்துள்ள சில விஷயங்கள் உங்களுக்கு புலப்படும். மற்றவர்களுக்கு தெரியாத சில விஷயங்கள் புதிய ஆளுமையோட புதிய ஸ்ட்ராட்டஜி பிளானோட திறம்பட வகுக்கக்கூடிய தன்மை சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் மார்கழி மாதம். அப்போ இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா மனசில் இருந்து வந்த சஞ்சலங்கள் விலகும். அதில் எந்த குழப்பம் இல்லை. தெளிவான டிசிஷன் மேக்கிங் உண்டு. உங்களுக்கு கௌரவம் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், ஆளுமை தன்மைங்கிறது அதிகரிக்கும். இதெல்லாம் நல்ல விஷயந்தான். ஆனால் 8ஆம் அதிபதி உங்கள் ராசியில் இருக்கும்போது நெகட்டிவ் எண்ணங்களை தோன்றும். அதுக்குள்ளே மட்டும் போகக்கூடாது. நெகட்டிவ் விஷயத்துக்குள்ளே மட்டும் போகக்கூடாதுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா 8ஆம் அதிபதி புதன் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ரைட். 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் செவ்வாய் சூரியன் 2 கிரகங்கள் இணைவு. ராசி அதிபதி 2ஆம் இடத்துல, சூரியன் 10ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல. அப்போது தொழிலின் மூலமாக வருமானங்கள் அதிகமாக கிடைக்கும். சூரியனை போல பேசுவீங்க. ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு அப்படிங்கிறது இயல்பாகவே இருக்கும். குரு சூரியன் தொடர்பு, பெரிய மனிதர்களின் தொடர்புகள் இருக்கும். ஆளுமை தன்மை அதிகமாக இருக்கும் இந்த மாதம். ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு இருக்கீங்க. கோபப்படுதல் என்பது அதிகமாக இருக்கும். ஏன்னா 6ஆம் அதிபதியாகவும் அந்த செவ்வாய் செயல்படுவார். குரு 8லிருந்து பார்க்குறார். அப்போ என்னென்னா கோபம் வரும். இந்த ஒரு விஷயந்தான் நீங்கள் கவனத்தோடு செயல்படணும். டக்குன்னு கோபம் வந்துடும். முதலில் பேசிவிட்டு அதுக்கப்புறம் யோசிப்பீங்க. அப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, பேசுவதற்கு முன்னாடி யோசிங்கன்னு சொல்கிறேன். இந்த கோபத்தையும் ஆக்ரோஷத்தையும், என 2 நெருப்பு கிரகங்கள் செவ்வாய் சூரியன் வாக்குஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு. டக்குன்னு பேசி விட்டுருவீங்க. அதில் மட்டும் கவனம் இருந்தாலே போதும் இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் இந்த மாதம். மற்றபடி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பது, ஆளுமை தன்மையுடன் பேசுவது, பணம் ஈர்ப்பது, தொழில் மூலமாக பணத்தை ஈர்ப்பது, அதிகாரத்துடன் செயல்படுவது, அதிகார தன்மையை, அதிகார மையத்தை உருவாக்குவது, இதெல்லாமே சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். 3ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கார், குருவின் வீட்டில் இருக்கார். முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் தனக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறது நல்லது. நல்ல தைரியத்தையும் வீரியத்தையும், ஒரு என்ன சொல்கிறது, தைரியத்தோடு செயல்படக்கூடிய தன்மை, பிரயாணங்கள் மூலமாக அனுகூலம், ஆதாயம் அடைவது, புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்க பெறுவது, ரிஜிஸ்ட்ரேஷன் நடப்பது, ஒப்பந்தம் பத்திர பதிவு நடப்பது, கலைத்துறையின் மேல ஆர்வமுடன் இருப்பது, மீடியாக்களில் தொலைக்காட்சி சார்ந்த விஷயத்தில் அதில் பணிபுரிவோர்கள் சிறப்பை பெறுவது, இசை சம்பந்தப்பட்ட, மியூசிக் சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி கலைத்துறையில் தன்னுடைய ஆர்வத்தை செலுத்துவது, அதன் மூலமாக புகழை அடைவது, பாராட்டை பெறுவது, இதெல்லாம் நல்லா இருக்கு இந்த மாதம். 4ஆம் இடத்தில் ராகு உட்கார்ந்திருக்கார். ஒரு சர்ப்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு உங்களுடைய வீட்டில் குடும்ப, அதாவது 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் இருக்கு. அப்போ ஹெல்த்தை மட்டும் கேர் எடுக்கணும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். குரு 8ஆம் இடத்திலிருந்து அட்டமஸ்தானத்திலிருந்து வக்ரம் பெற்று நேர 4ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ ஹெல்த்தை முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இந்த மாதம் விருச்சிக ராசி என்பவர்கள் தன்னுடைய உடல்நலத்தை பற்றிய சிந்தனைகள், அந்த உடலை பேணி காக்கக்கூடிய தன்மை, உடற்பயிற்சி, உணவு கட்டுப்பாடு, இதெல்லாம் கொஞ்சம், அதாவது தன்னுடைய ஆரோக்கியத்தின் மீது அக்கறை செலுத்த வேண்டும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
விற்காமல் இருந்தது இடம், இடத்தால் பிரச்சனை, இடம் சார்ந்த விஷயத்தில் வில்லகங்கள், இதெல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ரொம்ப நாள் பிரச்சனையாக இருந்தது, அல்லது இடம் எங்கேயோ இருக்குது, இது வரைக்கும் தெரியாமல் இருந்தது, அந்த இடம் மறைந்துள்ள அந்த இடம், நிலம், இந்த விஷயங்கள்லாம் உங்கள் கண்ணுக்கு புலப்பட்டு அதை சரி செய்யக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய, வீட்டு மனைகளில் இருக்கக்கூடிய, தொழிலில் இருக்கக்கூடிய, இதெல்லாம் அந்த வீட்டு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு மாதமாக, அல்லது அதற்குண்டான ஸ்டெப்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மார்கழி மாதம் அமையப்பெறும். அஞ்சாம் அதிபதி 8ல் போய் மறைஞ்சிட்டார். 5க்குரியவன் 8ல் மறையுது நல்லதா? நல்லது இல்லை. 5 என்பது குழந்தை, 8ங்கிறது மறைவு, மறைஞ்சிருக்கு. குழந்தைகளால் பிரச்சனை, குழந்தைக்கு உடல்நல தொந்தரவு, குழந்தைகள் உங்களை தூரமாக இருப்பது, குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்க மாட்டேங்கிற, இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இப்போ சரியாகும். எனக்கு குரு வக்ரமாக இருக்கார், இயல்புக்கு மாறிய தன்மை. குழந்தைக்கு பிரச்சனை கொடுத்து கொண்டிருந்தவர்களுக்கு இப்போ குழந்தைக்கு பிரச்சனை இல்லை என்கின்ற அமைப்பை உருவாக்கும். குழந்தை பாக்கியத்தில் தடை கொடுத்து கொண்டிருந்த இந்த விருச்சிகத்துக்கு இப்ப குழந்தை பாக்கியத்தில் தடை இல்லை என்கின்ற அமைப்பை உங்களுக்கு உருவாக்கும். அப்ப என்னென்ன, குழந்தைகள் நன்றாக இருக்க போகிறார்கள். குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மார்கழி மாதம் அமையும். சார், சுப காரியம் நடக்குமா? சுபத்து குரு போய் 8ல் உட்கார்ந்துருக்காரு. அப்போ இந்த மாதம் உங்கள் பிளான் போடுவீங்க. இது வரைக்கும் திருமணமே வேண்டாம் அப்படின்னு இருக்கவங்க திருமணம் பார்க்கலாம், திருமணம் செய்து கொள்ளலாம். அந்த என்ன ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மார்கழி மாதம். குலதெய்வத்தின் அருள், குலதெய்வத்துக்கு போவீங்க, தெய்வ கடாட்சத்தை பெறுவீங்க. ரைட், திருமணம் செய்து கொள்ளலாம். அல்லது இதுவரைக்கு திருமணம் ஆகி டிவோர்ஸ் ஆயிடுச்சு, 2ஆம் திருமணமே வேண்டாம் அப்படின்னு மனசில் இருந்தவங்க இப்போ சரி செய்து கொள்ளலாம் என்கின்ற எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த விருச்சிகத்துக்கு அமையப்பெறும். சார், வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு சூப்பராக இருக்குமா? அதுக்கான அமைப்பு உண்டா? குரு 8லிருந்து 2ஆம் இடத்தை பார்க்குறார், குரு 8லிருந்து 4ஆம் இடத்தை பார்க்குறார், 12ஆம் இடத்தை பார்க்குறார். தூரதேச பிரயாணங்களுக்கு தடை இல்லை. ஒரு 6 மாதம் 7 மாதமாக அதுக்கான முயற்சி எடுக்கிறோம் சார், ஆனால் இன்னும் அமையவே இல்லை சார் அப்படின்னு இந்த மார்கழி மாதம் நீங்கள் ஸ்டெப் எடுங்க. குரு வக்ரம் ஆயிட்டார், 97 நாட்கள் வக்ரமாகி அங்கே இருக்க போகிறார். 12ஆம் இடத்தை பார்க்க போகிறார். 12 என்பது வெளிநாடு, வெளிமாநிலம், அந்நிய தேசத்தை குறிக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல குரு பார்க்குறார், தனாதிபதி பார்க்குறார். அப்போ என்னன்னா, தனத்தை அடைவதற்கு, பொருளை சேர்ப்பதற்கு வெளிநாடு, வெளிமாநிலம், அந்நிய தேசம், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள், ஏற்றுமதி இறக்குமதி, எப்படியாவது ஒரு பணம் சம்பாதிப்பதற்கு வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. ஒன்று நீங்கள் வெளிநாட்டு போக வேண்டியதில்லை, ஆனால் வெளிநாட்டு கம்பெனியில் இருந்து கூட உங்களுக்கு ஆஃபர் வரலாம். ஸோ இந்த மாதிரி, அல்லது வெளிநாட்டு கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள் கூட உங்களுக்கு வரலாம். ஸோ எப்படியாவது ஒன்று வெளிநாட்டு தொடர்புடைய விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாகவும் சாதகமாகவும் இருக்க பெறுகிறது. இதெல்லாம் ஒரு நல்ல செய்தி தான். ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, இதெல்லாம் இப்போ சாத்தியமாகக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கு. அடுத்த ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, வலிகளை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் வலி நிவாரணமாக மாற்றுவீங்க. பணம் பிரச்சனையாக இருந்தது, அதை பிரச்சனையை சரி செய்வீங்க. இன்சூரன்ஸ் பணம் வரும், அதாவது மறைந்துள்ள விஷயத்திலிருந்து பணம் வரும். ஷேர் மார்க்கெட், திடீர் லாட்ரி அடிக்கிறது. 8-12 கனெக்ட் ஆகுதா? அப்போ அந்த 8-12 கனெக்ட் ஆகும், 6-8-12 ஏதோ ஒரு வகையில் கனெக்ட் ஆகிறதுனால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் கொடுக்கும் அப்படிங்கிறது அர்த்தம். திடீர்னு உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கலாம், ஊதிய உயர்வு பெறலாம், நல்ல வேலை கிடைக்கலாம், படித்த படிப்புக்குண்டான நல்ல வேலை கிடைக்கலாம். ஸோ இது மாதிரி நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மார்கழி மாதம் அமையப்பெறும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு.
இப்போ சொன்னது கோச்சார ரீதியான மார்கழி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலாபலன்கள். ஒவ்வொருத்தரும் டிஃபரெண்ட்டும், ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் அவருடைய தசாநாதன் புத்திநாதனும் நிச்சயமாக மாறுபடும். அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் மாறுபடும். இந்த கோச்சார பலனை தொடர்ந்து ஒரு 3 மாதம் 4 மாதங்களுக்கு கண்டிப்பாக பாருங்கள். சரியாக பொருந்தி வரவில்லை அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய தசாநாதன் புத்திநாதன் 6, 8, 12ஆம் அதிபதிகளோட கண்டிப்பாக இணைந்திருக்கும். ஒரு துல்லிய பலன் வேணும், உங்கள் ஜாதகம் பார்க்கணும், சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலயமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.